கன்னி ராசினியர்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி? இந்த இரண்டு உறவுகளுக்குள்ள மூணாவது மனுஷன் எவனுமே வரக்கூடாது. அது ரத்த உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும். ஏன்னா நல்ல மனிதர்களையும் நல்ல உறவுகளையும் நீங்கள் எழுந்துருவீங்க. ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, அற்புதமான பலன்கள் நடக்கிறதோ, வேலை மாற்றமோ, தொழில் மாற்றமோ, அதனால் வருமானமோ, கடன் தீர்றதோ, பழைய கடன்கள்லாம் தீரும், வீடு வாங்க. மனைவியினுடைய சொந்தக்காரங்களாம் உங்களுக்கு நட்பாக இருப்பாங்க, அவங்களுடைய உதவி வாங்கிக்கிங்க. புதிய கடன்கள் ஏற்பட்டால் கூட அது சுப கடனாக இருக்கும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு உடல் நலம் பாதிக்கும். ஆனால் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர், புத்திசாலியானவர், அன்பானவர், பாசமானவர், எல்லாருமே உங்களை உபயோகப்படுத்திக்கிறாங்க. உதவி பண்ணுறவங்களுக்கு வியாபாரத்தில் உதவி பண்ணுங்க. ஆனால் உங்கள் வேலை என்னவோ அது சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட உங்களுடைய உழைப்பையும் உங்களது அன்பையும் குடும்பத்தில் பெருசாக காட்டும். பயணத்தில் கவனமாக இருக்கும். இரவு பயணத்தில் குறிப்பாக நான் 2 வீலரில் போகிறேன், 3 பேர் போகிறேன், 4 பேர் போகிறேன், காரில் போகிறேன், நானே ஓட்டிகிட்டு போகிறேன், ஹை ஸ்பீட் போயிட்டுருக்கேன் சார், 1 மணி நேரம் இங்கேருந்து சேலம் போயிட்டேன் சார். நான் இதெல்லாம் பெருமையாக பேசலாம், அதெல்லாம் வேண்டாம். ரிஸ்க் எடுக்காதீங்க, பொறுமையாக போங்க. நிதானம்தான் வாழ்க்கை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சனி பெயர்ச்சின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? மற்ற கிரகங்கள் அப்படின்னும் போது வேற, சுப கிரகங்கள் மாறும்போது நமக்கு எல்லாமே நல்ல விஷயமாக தானே நடக்க போகுது. ஆனால் இந்த சனீஸ்வரர் ஆயுள்காரகன், மந்தகன், மிகப்பெரிய செல்வத்தை தருவார். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சார் செல்வத்தை கொடுப்பாரா? ஆமாங்க, நிரந்தர செல்வத்தை கொடுப்பார். ஆனால் அனுபவத்தையும் சேர்த்து கொடுப்பார். பணம்னா என்ன, பட்டினினா என்ன, செய்யாத குற்றம்னா என்ன, தண்டனைனா என்ன, நேர்மையாக நடப்பது என்ன, உண்மையிலேயே உங்கள் உழைப்புனா என்ன, உயர்வுனா என்ன, வேர்வனா என்ன. ஆகவே சுப கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்கும். அசுப கிரகங்கள் நமக்கு ஏதோ இல்லாததெல்லாம் கொடுத்துரும். அதுவும் இந்த சனி பெயர்ச்சி இந்த வருஷம் இருக்குது பாருங்கள். சனி பெயர்ச்சி இருக்கா இல்லையா? ஒரு சில ஜோதிடர்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி இருக்குது. திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. நான்லாம் கூட திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி முடிஞ்சு போயிடுச்சு. 2வது சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள், பரிகாரங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆகவே 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷத்தையும், கௌரவத்தையும், உடல் ஆரோக்கியத்தையும், மன நிம்மதியும், சந்தோஷத்தையும் தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. கன்னி ராசினியர்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இது வரைக்கும் ருணரோகஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல இருந்தார், நல்லா இருக்கு. இப்போ 7ஆம் இடத்துக்கு கூப்பிடுறார். குடும்பத்தில் கொஞ்சம் ஒத்துமையா பார்த்தீங்க சார். 3வது மனுஷனுக்கு இடம் கொடுக்காதீங்க சார். அவன் சொன்னா, இவன் சொன்னா, இவன் சொன்னா, அவன் சொன்னா. கணவன் மனைவி, கணவன் மனைவி தான். அந்த 2 உறவுகளுக்குள்ள 3வது மனுஷன் எவனுமே வரக்கூடாது. அது ரத்த உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும். கண்ணால் கண்டது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே மெய். இது நல்ல ஞாபகம் வச்சுங்க கன்னி ராசி நேயர்கள். இப்போது நீங்கள் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா வெறும் மேரேஜ் லைஃப் மட்டுமே கிடையாது. பிஸ்னஸ் ஆல்சோ பார்ட்னர். உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரை பார்த்து அவர் அவ்வளோ எடுத்துட்டார் சார், அவ்வளோ சாப்பிட்டார் சார், இவ்வளோ கொண்டு வந்துட்டார் சார் சொன்னால் நம்பாதீங்க. வெரிஃபை இட், வெரிஃபை த அக்கௌண்ட். ஏன்னா நல்ல மனிதர்களையும் நல்ல உறவுகளையும் நீங்கள் எழுந்துருவீங்க. ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, அற்புதமான பலன்கள் நடக்கிறதோ, வேலை மாற்றமோ, தொழில் மாற்றமோ, அதனால் வருமானமோ, கடன் தீர்றதோ, பழைய கடன்கள்லாம் தீரும், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம், எதிரிகள் தொல்லை போகும். இதுவரைக்கும் உங்ககிட்ட பேசாதவங்கெல்லாம் பேசுவாங்க. மனைவியினுடைய சொந்தக்காரங்களாம் உங்களுக்கு நட்பாக இருப்பாங்க, அவங்களுடைய உதவி வாங்கிக்கிங்க. வியாபாரத்தில் கடன், பழைய கடன்லாம் வசூலுக்கு வந்துடும்.
புதிய கடன்கள் ஏற்பட்டால் கூட அது சுப கடனாக இருக்கும். இப்போ ஒரு சில கடன் இருக்குது, அது டாக்டர் செலவு, விரயம், நான் அவனுக்கு கடன் கொடுத்தேன், அவன் திருப்பியே தரல, அந்த கடனை வாங்குறதுக்கு 1,00,000 ரூபா வாங்குறதுக்கு 2,00,000 ரூபா செலவு பண்ணேன், கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன், அந்த மாதிரி பண்ணாமல் ஏதோ உபயோகமாக பண்ணுது. மனைவி சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. மனைவிக்கு உடல் நலம் பாதிக்கும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு உடல் நலம் பாதிக்கும். ஆனால் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர், புத்திசாலியானவர், அன்பானவர், பாசமானவர், எல்லாருமே உங்களை உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஆகவே அன்பாக இருங்க, அடிமையாக இருக்காதீங்க. எதுக்கு இருக்கணும்? ஆகவே உங்களுடைய உழைப்பை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு உழைப்பை பண்ணுங்க, உதவி பண்ணுறவங்களுக்கு வியாபாரத்தில் உதவி பண்ணுங்க. ஆனால் உங்கள் வேலை என்னவோ அதை ஒண்டி பாருங்க. தூர தேசம் போகிறதா இருந்தால் தாராளமாக கிளம்பி போங்க. சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட உங்களுடைய உழைப்பையும் உங்களது அன்பையும் குடும்பத்தில் பெருசாக காட்டும். என்ன கரெக்டாக? திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு புதன் ஸ்தலம், புதன்கிழமையில் போயிட்டு புதனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க. ஒரே ஒரு சொட்டு பால் நாக்கில் எடுத்து வச்சுங்க. அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஔஷதம், மருந்து, அந்த மருந்து அற்புதமான பலனை கொடுக்கும், தெளிவான வாழ்க்கையை கொடுக்கும். எல்லாத்த விட உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமான வருஷமாக இருக்கும். இந்த 2.5 ஆண்டு தெளிவாக இருப்பீங்க. ஏன்னா குரு சாதகமாக வரப்போகிறார், ராகு கேது சாதகமாக வரப்போகிறார். ஆனால் இது சனி பெயர்ச்சி சார், சனி பெயர்ச்சி சார், நீங்கள் இதெல்லாம் சேர்த்து சொல்லின்னு இருக்கிறீங்க, அதெல்லாம் நம்ம பின்னாடி பண்ணுவோம். பராபவ வருடம், தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்குன்னு அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அந்த பெயர்ச்சிக்கெலாம் பண்ணுவோம் சார். இப்போயே சொல்லிட்டீங்கன்னா, பயணத்தில் கவனமாக இருக்கும். இரவு பயணத்தில் குறிப்பாக, நான் 2 வீலரில் போகிறேன், 3 பேர் போகிறேன், 4 பேர் போகிறேன், காரில் போகிறேன், நானே ஓட்டிகிட்டு போகிறேன், ஹை ஸ்பீட் போயிட்டுருக்கேன் சார். 1 மணி நேரம் இங்கேருந்து சேலம் போயிட்டேன் சார். நான் இதெல்லாம் பெருமையாக பேசலாம், அதெல்லாம் வேண்டாம். ரிஸ்க் எடுக்காதீங்க, பொறுமையாக போங்க. நிதானம்தான் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இப்போ நம்ம பலன்கள் பார்த்தோம், பரிகாரம் பார்த்தோம். இருந்தாலும் ஜோதிடம்ங்கிறது கட்டுமானம் எப்படி தெரியுங்களா? அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபவுண்டேஷன் ஆன்மீகத்து மேலே தெரியும். அந்த ஆன்மீகம் நலச்சக்கரவர்த்தி திருநள்ளாறில் தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் தர்பாரண்யேஸ்வரரை வழிபட்டு தன்னுடைய சனீஸ்வரருடைய தாக்கம் போகிறதுக்காக வழிபட்ட தலம். ஏன் சனீஸ்வரரே வழிபட்ட திருத்தலம் தான் திருநள்ளாறு. அப்போ அந்த கோவிலில் அவங்களுக்கெல்லாம் சுப பலன்கள் நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எப்பெல்லாம் சனீஸ்வரரை கிரகங்கள் மாறுதுன்னு அவங்களுடைய வட்டார பஞ்சாங்கங்களை பற்றி சொல்கிறாங்களோ அதை தானே நம்மளும் ஃபாலோ பண்ணோம். ஒரு சில நேரங்களில் ஆன்மீகத்துக்கு ஜோதிடத்துக்கு ரொம்ப பக்கபலம். அந்த பக்கபலத்தை நம்ம தூக்கி விசிறடிக்க முடியாது. நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனை பார்க்கும்போது வேணால் ஒரு திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் யூனிவர்சல் பொதுவான வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது ஊரோடு ஒத்து வாழ்ந்துன்னு சொன்னாங்க. ஆகவே நம்ம இதில் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ, அதில் எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் கரெக்டுன்னு சொல்கிறதோ இதில் என்ன இருக்குது? 2 பெயர்ச்சி கொண்டாடி தான் போங்களேன். திருக்கணித பிரகாரம் பண்ணிங்க, வாக்கிய பிரகாரம் பண்ணிங்க. ஆக நமக்கு பலனில் முக்கியம். நமக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிய, இதில் குற்றம் குறை பார்த்து இது சரியா அது சரியா, எது சரிங்கிற பட்டிமன்றம் வச்சுக்கிறதோ, நம்மளை நாமே தாழ்த்திக்கிறதோ, ஒருவர் மற்றவரை தாழ்த்தி பேசுகிறதோ, சிறப்பு பற்றி பேசுகிறதோ, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி பேசுகிறதோ தவறு. ஆகவே ஒரு கோவில்களில் அதுவும் சிறப்பு பெற்ற சனீஸ்வரருக்கு உண்டான அந்த கோவிலில் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா நோ மோர் ஆர்கியூமெண்ட். சுப்ரீம் கோர்ட் மாதிரி, சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்கன்னா அது நோ அப்ஜெக்ஷன் அட் ஆல். அதுக்கப்புறம் எங்கே போவீங்க நீங்கள்? அந்த மாதிரி நம்ம தலை வணங்கணும். அந்த ஒரு அடிப்படையில் எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு போக போகிறார்.
ஆனால் உண்மையிலேயே புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்து உள்ளுக்குள்ளேயே அவர் மாறப்போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் இந்த கிரகப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு நல்லது தருமா? ஏன்னா இவர் தான் ஆயுள்காரர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 120 வருடங்கள் ஒருத்தன் வாழ்ந்தான்னா 60 வருடங்கள் சனீஸ்வரருடைய திசையாகவே நடந்துக்கிட்டு போகுது. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இப்படி அவனுக்கு எத்தனையோ வகையான சனீஸ்வரருடைய தாக்கம். முத்தாய்ப்பு வச்ச மாதிரி 19 வருஷங்கள் சனி மகாதிசை. இதில் யாரும் மாட்டாத ஆளே கிடையாது. அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, இந்த சனீஸ்வரனுடைய பார்வையில் வந்து மாட்டி தான் தீரணும். சர்வேஸ்வரனாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த சனீஸ்வரருடைய சனி பெயர்ச்சிக்கு எல்லாரும் பயப்படுறது இயற்கை தானே. ஆகவே எதிர்வரும் இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? வாக்கியப்படி எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குமா? நல்ல வேலை கிடைக்குமா சார்? நல்ல உத்தியோகம் கிடைக்குமா? இடமாற்றம் வருமா? கடந்த காலங்களில் நான் பட்டுக்கிட்டு இருந்தேனே அந்த அவஸ்தைகள்லாம் தீருமா? 7.5 சனி ஆரம்பிக்குதா? 7.5 சனி விடுதா? எல்லாத்த விட கண்டக சனியா? அஷ்டம சனி எனக்கு ஆரம்பமா? ஏற்கனவே எனக்கு சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கே, இப்போ எனக்கு ஜென்ம சனியா சார்? இப்படிலாம் தானே கேட்குறீங்க. கவலையே படாதீங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? எளிமையாக நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, திருநள்ளாறில் வந்து யார் வழிபட்டார்? நலமகாராஜா வந்து வழிபட்டார். அதை விட திருநள்ளாறில் சனீஸ்வரரே வந்து வழிபட்டார். சனீஸ்வரர் அங்கே வேண்டிக்கிட்டது என்ன? இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு தர்பாரணேஸ்வருடைய அதிகாரம், அவருடைய ஆச்சரியமான அதிகாரம் சொன்னதுனால சனீஸ்வரர் அங்கே போகிறவங்களுக்கு மங்களத்தை தருவார், சுப மங்களத்தை தருவார். அப்படிங்கிறத ஒரு சின்ன ரகசியம். 12 ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்கள் வரணும், நல்ல வாழ்க்கை வரணும். குருவோட வீட்டுக்கு தான் வர்றது அப்படிங்கிறதுனால மனதில் எதுவும் கஷ்டம் வச்சுக்காதீங்க. எல்லோருக்கும் எல்லா விதமான சுகங்களும், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வரணும்னு நான் வணங்கும் தெய்வத்தை வேண்டி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.